இல்ல நான் மட்டும்தான் இருக்கேனே, எல்லாரும் தான் இருக்காங்க. ஒருத்தனும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல. பையன் கல்யாண மாப்பிள்ள, அவன் வேலை செய்யலைன்னா ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஆள் என்ன கல்யாண மாப்பிள்ள மாதிரி வேஷ்டி துண்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே உக்காந்தே அரைக்கிறாமா. வீட்டு வேலை மொத்தமும் நம்மளே செய்யணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? யோ நான் கும்பலா வேலை ஆரம்பிச்சிட்டியா? வேலை பட்ட 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 நடக்கணும். நேரமும் இல்ல காலமும் இல்ல. திக்கு 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 திக்குன்னு தீயா வேலை செய்யு. கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா எடுத்து ஊத்தியா, என்ன திக்கு 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 திக்குன்னே வேலை செய்யறேன். பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. கட்ட 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 கட்டன்னு செய்யு. ஓய் என்னடி ஜூஸ் கீஸ் எது வேணுமா? வேலை முதல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியது. நல்லா மொட்டக்கு மொட்டக்கு குடிச்சிட்டு அப்படியே கவுந்தடிச்சு படுத்துறது. கேட்டா என்னால நவர முடியலையா, திங்காம இருந்தா கூட வேலை செஞ்சிருவேன், தின்னுபுட்ட வேற என்னால நவர முடியலையா அப்படின்னு படுத்துருவ. வேலைய முடி, போய் வாங்கிட்டு வரேன். ஏய் ஐயா என்ன ஆடி? என்ன நீ என்னமோ ராஜா மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு திரியிற? அடியே நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் ராசாதான்டி, ராசாதான். ராசாலாம் ரோசா மாதிரி கசக்கி தூக்கி வீசிடுவேன். வந்து ஒழுங்கா பாத்திர மண்டத்தை கழுவு, இல்லைன்னா வேலை வெட்டிய பாரு. அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க. அதானே பார்த்தேன். புருஷன் ஒரு நாள் வீட்டுல இருந்தா கூடாது, அவனை எப்படா வேலை வாங்குறதுனே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆமா, இந்த வீட்டுல நான் மட்டும் தானே இருக்கேன், நீ எல்லாம் இல்ல. எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணுமா? எனக்கு என்ன 10 கையா இருக்குது? காலையில எந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு துணி துவைச்சு பாத்திரம் பண்ண கழுவி எல்லாம் பண்ணியும் மறுபடியும் வந்து இந்த வேலையை நானே செய்யறேன். நீங்க நல்லா உட்காந்து அரக்கிக்கிட்டு கடங்க. ஏண்டி இப்படி உயிர் எடுக்கிற? உயிர் எடுக்கலாம் இல்ல, வா இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவு, நான் வீட்டை ஒற்ற அடிக்கிறேன். என்னது பாத்திர மண்டத்தை நான் கழுவணுமா? அடியாடியா பொடி 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 இவளை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே என்ன பொண்டாட்டி தாசன்றாங்க, இதுல பாத்திர மண்டத்துல எடுத்து போட்டு வெளியே வச்சு நான் விழுகுன்னு இழுத்தேன் பாய். அவ்வளவுதான், பாக்குறவன் எல்லாம் என்னைய அம்மாஞ்சின்றாங்கடியே. அப்ப நீ ஊருக்காக தான் வாழ்ற, உனக்காக வாழல. அடியே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி, இந்த வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்யக்கூடாதுடி. எப்ப பாரு என்னையவே அதை பண்ணி இதை பண்ணுன்னு. வீட்டுக்கு மருமக வர போறா, இதெல்லாம் நான் செஞ்சேன்னா மருமக என்னை மதிக்க மாட்டா. அவங்க மதிக்கிறது மதிக்காதது இருக்கட்டும், இப்ப நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறேன். ஒழுங்கா வேலை வெட்டிய பாரு. வேலை பார்த்தா ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? அந்த 200 ரூபாய வாங்கிட்ட கொடுத்துட்டு நான் கிடக்கிறதுக்கு பதிலா நானே எல்லா வேலையும் செஞ்சிருவேன். இனி காசும் செலவாக கூடாது, வேலையும் ஆகணும்னா அது எப்படி முடியும்? என்ன லுச்சாத்தனமா இருக்குது இதெல்லாம். காரு கையில காசு வாயில தோசை. யோ ஏன் அப்படி படுத்தி எடுக்கிற? கல்யாண வேலை தலைக்கு வேலை கிடக்குது. இப்ப இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை பார்த்தா தான் வேலை முடியும்னா படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, தினமும் தானே அந்த வேலை செய்யறேன் இந்த வேலை செய்யறேன்ற. ஆனா ஏதோ ஒரு விசேஷ நாள்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் சுத்தம் பண்ற. அப்ப நீ என்ன வேலை தான் வீட்டுல வெட்டி பாக்குறேன்னு எனக்கே தெரியல. எவ்வாறு கையில வச்சிருக்கு உன் மண்டைக்கு வந்துடும். ஒழுங்கா வேலை வெட்டிய பாரு. ஒரு வெளியெல்லாம் போய் என்னால கழுவ முடியாது, சரியா? நான் வீட்டுக்குள்ள வேணா ஒட்ட அடிக்கிறேன், நீ வேணா வெளியே போய் பாத்திரம் மட்டும் கழுவு. ஐயா அப்ப கூட்டிரு. ஏண்டி அதைய மூக்குக்கு முன்னாடி தான் வச்சு சொல்லுவியா? கீழே போட்டா ஆவாதா? இல்லையா, கீழே குமிஞ்சு உன்னால எடுக்க முடியாதுல, அதுக்கு ஒரு குறை சொல்லுவ. அதான் எடுத்து கையில கொடுத்தேன். நக்கல் பிடிச்சவ. சரி சரி கூட்டு 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 கூட்டு. ஆமா, இது வாய்ப்பாடு கூட்டுறதுக்கு. போப்பா மேல எடுத்துக்கிட்டு கிளம்பு, நான் கூட்டுறேன். யாரு நீ? யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கூட்டுறேன்னு சொல்லிவிட்டு நான் இங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கழுவணுன்னு நீ அங்க போய் படுத்துருவ. என்கிட்டயவா கூட்டியா? உஷாராயிட்டாலே குந்தானி. இந்த நல்ல நாள் பெரிய நாள் வீடு வாசலும் கழுவணும் கூட்டணும்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில பிணைச்சான், அவனை சட்னி தான். இட்டாம கூட்டு. இரு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. இவனுங்க பாட்டுக்கு போற போக்குல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. இந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தா இந்த தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. யோ இப்ப உன்னை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒழுங்கா ஓடிரு, என் வாயை கிண்டாத. பாக்குறதுக்கு அப்படியே ராஜா பகதூர் மாதிரி இருக்கையா? அடியே ஒழுங்கா ஓடிரு, இல்லைன்னா வெறி எடுத்துருவேன். தலையில கட்டியாச்சு, இனி நம்ம வெளியே போய் வேலையை பார்ப்போம். காலங்காத்துல என்ன விளையாட்டு கட்டுறாங்க, என்னமா சோதிக்கிறாங்க. இவங்க கிட்ட மல்லு கட்டுறதுக்குள்ள போதும் ஆயிடுதுடா சாமி. சரி அவுச்சாச்சு இரு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சாப்பிடுங்க. என்னடா சாப்பிடுங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் கணக்கு பண்ணி கேளு, ஆனா படிக்கிறதுல மட்டும் படிச்சிடாத. பாரு, அத்தைக்கு இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்க முதல்ல இந்த 2 சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எடுத்து தரேன். அதுக்கப்புறம் மத்ததை சாப்பிடலாம். ஒன்னையே சாப்பிடாம அப்படியே வச்சிருவீங்க, இதுல மொத்தத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு எடுத்து கொட்டுறதா? ஏன் நீ எனக்கு பிடிக்கும் தான், அதுக்குன்னு இப்படியா?
இவ்வளோத்தையும் அள்ளி வச்சிருக்கீங்க? உங்க அண்ணன் தான் சொல்லியிருக்காரு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும்னு. அதனால நீ சாப்பிடு. அண்ணி அதுக்குன்னு பசங்களுக்கு இதை கொடுங்க. அதுங்களை பத்தி உனக்கு தெரியாதையா? சோறை இத்திருண்டு இத்திருண்டு பொரிச்சுக்கிட்டு இருக்குங்க, அப்படியே வச்சிருவாங்க. அப்புறம் அதை யார் சாப்பிட்றது? பிள்ளைங்களுக்கு அளவளவா கொடுக்கணும். அதுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். அம்மா நீ சரியான ஆளுமா. அத்தைக்கு மட்டும் அவளா, எங்களுக்கு மட்டும் இவளா? ஆமா, இல்லைனா மட்டும் நீங்க சாப்பிட்டு தள்ளிடுவீங்க. எனக்கும் நிறைய வேணுமா, அப்பதான் நான் சாப்பிடுவேன். முதல்ல இந்த ரெண்டை சாப்பிடு, அதுக்கப்புறம் மத்தத சாப்பிடலாம். என்ன சீதா சாப்பிடுறதானே? நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அதுக்கு அது அர்த்தம் இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்கல்ல, சாப்பிடுங்க, என் தட்டுல இருந்து எடுத்துக்கோங்க, சரியா? அது ஒண்ணும் இல்லடா, அத்தைக்கு கல்யாணம் ஆக போகுதாம்மா, அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அத்தைக்கு தான் எல்லாமே செய்வாங்களாமா. செய்வாங்க. உனக்கு விளக்கமாத்தாலே நாலு நாலு செய்வாங்க. ஏய், அந்த மாதிரி பேசக்கூடாது. இல்ல நீங்க பெரியவங்க, உங்களுக்கு செய்வாங்க. இவன் சின்ன பையன், இவனுக்கு செய்யணுமா? சரி சரி, ரெண்டு பேர் சாப்பிடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணனும் அண்ணி என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கல்ல. இவ்வளோ விஷயத்தையுமே நானுமே மிஸ் பண்ணுவேன். இப்போ கூட அண்ணி இந்த பசங்களுக்கு அவ்வளோத்தையும் கொடுக்காம எனக்கு அள்ளி வச்சுட்டும் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் அம்மா அப்பா இருந்திருந்தா கூட என்னை இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என் அண்ணி என் அம்மாவுக்கும் மேலே. எம்மாடி பூமாரி, நிறைய கிழங்கு இருக்குது, சாப்பிட்டு வாங்கிக்கோ. சரி அண்ணி. அதேப்ல இப்போ கூட அம்மா நம்மள சாப்பிடுன்னு சொல்ல, அத்தை தான் சாப்பிடுன்னு சொல்லுது. சரி விடுடா, நம்ம சாப்பிடுவோம். இது எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ, குடிக்கணும்னு தோணுது, கையில் சுத்தமாக காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, மண்டை வலியாக இருக்கே. இவ எங்கிட்டு போய் தொலைஞ்சா? துணி எடுத்துட்டு மேலே போன மாதிரி இருந்தது. ஓஹோ, ஒருவேளை மேலே இருப்பாளோ? சரி போவோம், போயிட்டு காசு எது வச்சிருந்தானே வாங்கிட்டு போய் எதையாவது பண்ணுவோம். ஐயோ, மண்டை வலிக்குதே, மண்டை வலிக்குதே. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒரு நாள் கூட நான் துணி துவைச்சது கிடையாது. என் அம்மா எல்லாத்தையும் செய்யும், என்னை உட்கார வச்சுக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு இங்கே எல்லா வேலையும் நானே கிடந்து செய்யறதா இருக்கு. ஒருவா சாப்பிடாம கூட நேற்று அவன் சாப்பிட்டு வச்சது சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி உமட்டிக்கிட்டு வந்து காலையில ஒரு வழி ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் அந்த படுபாவி எதுவும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். யாராவது துணைக்கு இருந்தா கூட இவன் தூக்கி வீசிட்டு போயிடலாம். போறதுக்கு போக்கடமும் இல்லை, வீடு வாசலும் இல்லை. நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு கூட தெரியல. இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு செத்து போயிடலாம் போல தோணுது. ஆளை பார்த்து என்கிட்ட திரும்புறத பாத்தியா? லைலா, லைலா, என்ன லைலா, என்ன லைலா, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் ஊருப்பட்டது கடந்துக்கு, அதான் எல்லாத்தையும் துவைச்சு போடலான்னு தான். என்ன முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? ஏன் வாட்டமா இருக்குன்னு தெரியாதா என்ன? ஏன்னு சொன்னாதானே தெரியும். இத்தனை நாள் நிதானத்திலேயே இல்லை, இன்னைக்கு தான் என்ன ஞான உதயம் வந்துச்சோ? லைலா, நீ என்ன பேசுன அப்படி? உனக்கே தெரியும், என் நண்பன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். எந்த அளவுக்கு மனசு வேதனையில இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. யாருக்கு தான் இங்கே வேதனை இல்லாமல் இருக்கு? மொத்த பணமும் பறிப்போயும், ஜெயிலுக்கு போயும், இப்போ கடங்கானாகியும், அதெல்லாம் என்ன மறக்காவா செய்து? சரி வீடு லைலா, ஏதோ நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு ஏதோ கண்திருஷ்டி பட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை ஆயிப்போச்சு. நீ அதில் எது நினைச்சு வருத்தப்படாத, சரியா? ஆமா, வருத்தப்படாம இருக்க முடியும்? என் வீட்டில் நான் எப்படி இருந்தாலும் இங்கே வந்ததுலேருந்து ஒரு சோறு வாங்கி கொடுத்துருப்பியா நீங்க? பசியும் பட்டினியுமா குத்துரு கோயிலுமா கிடக்குறேன். இங்காரு அல்லாத, எனக்கு என்ன வேணும்னு ஆசையா? உன்னை எம்புட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன், உனக்கே தெரியும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னைய அந்த
அரவிந்த் முன்னாடி அசிங்கப்படுத்தினியே அப்போ என் மனசு எம்பிட்டு கஷ்டமா இருக்கும். என்னை ஒரு நிமிஷத்துல தூக்கி வீசிட்டு அவனோட போறேன் நீயே, அப்ப நான் எந்த அளவுக்கு துடிச்சிருப்பேன். எப்பயுமே நான் பண்றதே தப்பு தப்புன்றியே. 1000 தான் இருந்தாலும் அவனை விட்டுட்டு நீ வந்துட்ட. என் கூட வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை புருஷனா தானே நினைக்கணும். ஒரு பிரச்சனைனோனையும் அப்படியே அவன் பக்கம் தாமினா அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். சரி விடு, எல்லாம் முடிஞ்சு போனது முடிஞ்சதா இருக்கட்டும். ஒரு 200 ரூபா காசு கொடு. 200 ரூபாயா? எதுக்கு? தலையில ரொம்ப வலிக்குது, அதான் ஒரு 200 ரூபா கொடு. போயிட்டு வந்துடுறேன். 200 ரூபாய் இருந்தா நான் கடையில வாங்கி திங்க மாட்டேனா? சோறு இல்லாம நான் தண்ணி இல்லாம கிடக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு இப்பதான் வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க காசுன்னு. இவரு உங்ககிட்ட கொஞ்சனா நீ அப்படியே என் தலையில ஏறி மிளகா அரைப்ப. இதனாலதான் உங்ககிட்ட பேசுறதே கிடையாது. சரியா? ஒழுங்கா காசு கொடு. அதான் உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தல்ல. மொத்தமா எல்லாத்தையும் வலிச்சு எல்லாம் வியாபாரம் பண்ற அதை பண்றேன்னு பண்ணி முடிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன? சரி, உங்ககிட்ட ஒழுங்கா தானே பேசுறேன். ஒழுங்கா பேசும்போது திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. காசு கூடுறே. இங்க பாரு, என்கிட்ட எல்லாம் காசே கிடையாது, போயிரு சொல்லிட்டேன். ஓ, காசை பதுக்கி வச்சு யாருக்கு கொடுக்க போற? யாருக்கு கொடுக்க போறடியே? பாரு, ஒழுங்கா போயிரு. இந்த மாதிரி பேசுறவள வச்சுக்காத. நான் யாருக்கும் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது, யாரும் எனக்கும் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உன்னை நம்பி வந்த பாவத்துக்கு நான் இன்னும் எவ்வளவுதான் அனுபவிக்கணும்னு தெரியல. தயவு செஞ்சு போயிரு. யாரு? எனக்கு இப்ப காசு வந்தாகணும். இல்லன்னு வையே நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன நீ மனுஷனாவா இருக்கிற? குடிகார பயலே, போடா. குடிகார பயலேவா? உன்னைய என்னடி திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? காசு குடுனா குடு, அதை விட்டுட்டு திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வேறங்கிட்ட போய் வச்சுக்க. ஏதோ போனா போகுது அப்படின்னு வீட்டுக்குள்ள விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிய நீ. வேறு வெளியே போயிட்டு வருவேன், அதுக்குள்ள நீ காசு ஏற்பாடு பண்ற. ஏற்பாடு பண்ணலன்னு வையே உனக்கு இந்த வீடும் கதி இல்ல, அடிச்சு தோர்த்தி போடுவேன். யாருக்கிட்ட? என்கிட்டயேவா? யாருக்கிட்ட? என்கிட்டே வா, வச்சு குத்து குத்துன்னு குத்தி போடுவேன். இப்போ வெளியே போயிட்டு வருவோம், அதுக்குள்ள 200 ரூபாய் ஏற்பாடு பண்ணாம இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு, அடிச்சு அப்படியே பத்தி விட்டுறேன், ரோட்ல போய் திரியட்டும். ஐயோ ஐயோ, படுபாவி பயலுக இந்த வேலை பார்த்து விட்டானுங்களே. இவனுக்கு நல்ல வேலை நம்பியில வீட்டுக்குள்ள விட்டேன், உண்டை வீட்டுக்கே ரெட்டக பண்ணிட்டானுங்களே. ஐயோ, என் மனத்தெடுத்து எனக்கே கொடுத்துருக்கானுங்களே. இது தெரியாத முட்டாச்சிருக்கியால நான் இருந்திருக்கேன். ஐயோ அம்மா, என் அம்மா சம்பாதிச்ச படமாச்சே. ஐயோ. வாங்க சார், இந்த வீடு தான். சத்யமூர்த்தி மேனேஜர். நான் தான் சார். இந்த லேடி தான் காசு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. மேல் இடத்துல இருந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கு. ஜப்தி பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டினாலும் நான் இந்த 15 நாள்ல தரேன். நாங்களும் வந்துட்டு வந்து போய் சலிச்சு போச்சு. இப்போ என்னமோ வீட்டுக்குள்ள ஆளை விட்டேன், திருடிட்டு போயிட்டாங்கன்னு கதையா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீங்களே இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஐயோ சார், இவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் சார் நான் காசு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். வீட்டில் 3 பேரும் தங்க வச்சிருந்தேன் சார், அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க சார். ஏங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவரு எத்தனை நாளா வந்துட்டு இருக்காரு. மேல இடத்துல இருந்து அவருக்கு ப்ரெஷர் வந்தா என்ன பண்றது? கஷ்டம்னு உடனே காசு கேட்டுட்டு போறீங்க தானே. கஷ்டம் முடிஞ்சோடனே அந்த காசு திருப்பி கொடுக்கணும்னு இல்ல? ஐயோ சார், நிஜமாவே சார் எங்க அம்மாவோட எல்ஐசி பணம் வந்துச்சு சார். அதை 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, நான் கொடுக்காம விட்டுட்டேன். சரி, காசு 2 நாளாவது நம்ம வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்து கொடுத்துக்கலான்னு இப்படி ஆயிடுச்சு சார். சார், ஏற்கனவே என் புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிடுச்சு. நானே இப்போ உழைக்கிறதுக்கு வழியில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு சார். சார், இந்த லேடி ஒரு ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. வாயை திறந்தால பொய் தான் பேசுமே தவிர உண்மை பேசுறதே இல்லை.
ஜப்தி நோட்டீஸ் ஆல்ரெடி நாங்கள் விட்டுட்டோம். கோர்ட்லேருந்து எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே அனுப்பியாச்சு. நாங்களும் இவங்க கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு மேலே விட முடியாது. ஜப்தி நோட்டீஸ் நான் ஒட்டிட்டு போகிறேன், அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் இந்த லேடி மேலே ஃப்ராடு கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுக்கணும் சார். ஐயோ சார், அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க சார். இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு போக்கடமே இல்லை சார். எங்களுக்கு அது தேவை கிடையாது, சரிங்களா? உங்ககிட்ட நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அம்மா அம்மா அம்மானு கெஞ்சிட்டு இருக்க முடியாது. எங்கள் பணத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போங்க சார். சார் உங்கள் காலில் விழுறேன் சார். சார் இந்த லேடியை நம்பவே நம்பாதீங்க. சரியான ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு லேடி. எப்போ பார்த்தாலும் காலில் விழுந்துரும். இதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கு. முதல்ல நாங்கள் நோட்டீஸ் ஓட்ட வரும்போது இப்படி தான் காலில் விழுந்து நடிச்சது. இப்போ உங்ககிட்ட நடிக்குது. இதை கூட்டிகிட்டு போங்க சார். இங்க பாருங்கம்மா, எந்திரிங்க முதல்ல. சார் எந்திரிமா முதல்ல. நீங்க நோட்டீஸ் ஓட்டுங்க. சார் வேணாம் சார், ஒட்டாதீங்க சார். பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க சார். வேண்டாம் சார். நாங்களும் 3-4 தடவை நோட்டீஸ் ஒட்டிட்டோம் சார். கிழிச்சு வீசிட்டோம். அம்மனி உள்ளே போயிடுவாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஆள். பார்க்கறதுக்கு தான் இப்படி நடிக்கிறாங்க. உங்க நடிப்பு வெங்காயத்தெல்லாம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கவனிச்சு பாத்துக்கிறோம். முதல்ல வாங்கம்மா. சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? வாங்கம்மா. எவ்வளோ கேப் மாதிரி தானா? நம்ம காசையும் கொடுத்துட்டு நம்மக்கிட்டே எகுத்து ஏளமா பேசுறது. முதல்ல வந்தோன்னே என்ன திமிரு பேச்சு. உள்ளே போய் இந்த அம்மாவுக்கு நான் லாடம் கட்டினாதான் இனிமேல் யாருக்கிட்டையும் ஒரு இது பேசாது. இங்க பாருங்களேன், என்ன எந்த தப்புமே பண்ணல. என்ன கூட்டிட்டு போறாங்க. சொல்லுங்கம்மா, நான் எதுவுமே பண்ணல. என் வீட்டை வேற ஜப்தி பண்ணிட்டாங்க. ஏக்கா ஒண்ணும் தெரியாம அமைதியா வந்திருக்கா. இதுல வேற இவளே போலீஸ் இழுத்துட்டு போகுது. நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போக நம்மளே இவளை ஜோடி கட்ட தூக்கிட்டு போயிட போகுது. நினைச்சேன்டி, இவ ஏதோ ஒரு போர்டை தூக்கிக்கிட்டு அங்க போய் உட்காந்துருக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு வில்லங்க வரும்னு. அது இந்த ரூபத்துல வரும்னு நினைச்சு பார்க்கல. எல்லாம் என்னை பார்த்துட்டு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே. என்னை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஏதாவது பண்ணுங்க. அந்த பக்கம் என்னங்கடி இப்படி போறீங்க? போலீஸ கூட்டிட்டு போதுனா கூட பார்க்காம உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராதா? ஏம்மா வாமா முதல்ல. அக்கா பாத்தியாக்கா, அவளுக்கு திமிர. அதாண்டி இவள போலீஸ் கூட்டிட்டு போறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள எப்படி கோத்துள்ளான்னு பாக்குறா பாத்தியா? இவ பண்ண ஆட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படியோடி இவகிட்ட எல்லாம் நான் சங்காத்தமே வச்சுக்கிறது இல்ல. ஒரு தடவை இப்படிதான் என் புருஷனுக்கு தெரியாம காசை 10,000 கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த காசுக்காக என்னை எப்படி அலைய விட்டா தெரியுமா? என் புருஷன் கிளி கிழிச்சு விட்டாரு. அதுவும் இல்லாம இவ போன வாரம்லாம் அங்க ஒரு போர்டை வச்சுக்கிட்டு உட்காரும் போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்கத்துல சிக்குவான்னு. அந்த மாதிரியே சிக்கிட்டா. என்ன வாடி இருக்கும்? அதுதான் என்னன்னு தெரியல. பசங்களை எல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு இருந்தா. அதனால எதுவும் போலீஸ் பிடிச்சிருக்குமோ? என்ன கண்டாவின்னு தெரியலையே. எதுவும் இருக்கும். இல்லாமையா போலீஸ் கூட்டிக்கிட்டு போவோம். ஆனாலும்க்கா கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனா. ஏதோ உலகத்திலேயே இவதான் பெரிய வீடு கட்டினவ மாதிரியும் நம்மளாம் வீடு வாசல் இல்லாம குடிசையில உட்கார்ந்து இருக்க மாதிரியும் என்ன ஆட்டம் கட்டுனா. ஏண்டி, பிறவி பணக்காரனுக்கும் புது பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்குடி. பிறவியிலேயே பணத்தை பார்த்து வளர்ந்தவன் பணத்து மேல பெருசா ஆசை காட்ட மாட்டான். ஆனா இப்படி புது பணக்காரன் தாண்டி அப்படியே சீவி சிம்பாடிச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அதுக்குதான் கடவுளா பார்த்தா ஆப்ப கொடுத்துருக்கேன். சரி வா, இன்னவா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. நாம போய் நம்ம பழப்ப பார்ப்போம். ஐயோ அம்மா, அடே போலத்துட்டானே படுபாவி. ஒரு ஆஸ்பத்திரிக்கு அதுவும் கூட கூட்டிட்டு போகாம அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஐயோ வலிக்குது. ஐயோ அம்மா, இவ்வளவு நான் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருக்கு. ஐயோ வலிக்குதே, உயிர் போகுதே. யாரும் இல்லாத அனாத மாதிரி என்னையவே ஆக்கிட்டானே படுபாவி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எட்டு வச்சு நடக்க முடியல. சாப்பிடாம இருக்கிறதுனால தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ வலிக்குதே. சரி, அப்படியே நடப்போம்.